அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள். மனைவி பிரிந்து சென்றதால் வீட்டுக்கு வீடு தாவி ரகளை செய்த போலீஸ் வாலிபர். பதுங்கியது போதை வாலிபர். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. போதை வாலிபர் சாரி மனைவியை பிரிந்து சென்றதால் வீட்டுக்கு வீடு தாவி ரகளை செய்த போதை வாலிபர் உட்புதருக்குள் பதுங்கியவரை குண்டு கெட்டாக தூக்கி வந்த போலீசார். குரங்கு மாதிரி அங்கங்க தாவிட்டு வந்திருக்கான். பொண்டாட்டி ஊர்ல சந்தோஷத்துக்கு வச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருக்குமோ? ஆமா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அவங்க குதிச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ள போலீஸ்காரங்க ஊத்திட்டு வந்துட்டாங்க. அதாவது இருசக்கர வாகன விபத்துக்கள் 2 ஆண்டில் 16,172 பேர் பலி. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில். தமிழகத்தில் உள்ள புள்ளி விவரம் அது. ஆமா. அப்பா, தயவு செஞ்சு டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டு போங்க சார். பேப்பருங்க இருக்கு, வயசுக்கு ஏற்ற வேலையை பாருங்கண்ணே. ஐயா, நான் பைக்கு யாராவது எடுத்துட்டு போயிடான்னு எத்தனை நாள் அதே பைக்கை எடுத்துட்டு போயிடும் பாக்குறீங்க? பைக்கு கிட்ட யாராவது போனா உடனே பார்க்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த அக்கா அங்குடி பம்பு அங்க வர பாக்குறேன், குடி பம்பு இங்க வர பாக்குறேன். அக்கா போனாங்களா? வேற நான் பாக்கலையே. கொஞ்சம் முன்னாடி வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். மாட்டிக்கிட்ட பங்கு. என் வண்டி சாவி அதில் வச்சுட்டு வந்திருக்கேன். யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. அதனால வண்டி கிட்ட யாரும் இருந்தாலும் நான் பார்ப்பேன். சரி. அது அந்த நீ ஒருத்தனப்பா. அமெரிக்க இன்ஜினியரை காதலித்து கரம் பிடித்த தூத்துக்குடி பெண். தூத்துக்குடி கொத்தனார் தாலியத்தான் கட்டுனார்னு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ரைமிங்ல பாட்டெல்லாம் வருது. வேற டைமிங் வரும் இல்லையா? எனக்கு இது புரியல. போபாலில் ஒன்று நடந்திருக்கு பாருங்க. வளைவு இல்லாமல் பாலம் கட்டி 7 இன்ஜினியர்கள் பணியிடை நீக்கம். ஒரு 90 டிகிரியில் கட்டியிருக்காங்க. பாலத்தை எப்படி எடுத்து எப்படி முடிச்சிருக்கலாம், எப்படி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இல்லை, அதில் வண்டி திருப்புறது கஷ்டம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு விட்டானா விழுந்து சுற்றுவாங்கல்ல. சரி, கரெக்டு தான். அது கெட்ட ஆரம்பிப்பு தான் உங்களுக்கு தெரியாதா? மாற்றி கட்டுங்க. அது பாலம் வேலை முடிஞ்சு தெரியுதா? வண்டி மேலே போகுது. நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அதையும் ஆரம்பத்திலே பார்த்துக்கல, அது முள்ள முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணுமா? ரெண்டாவது, அரசாங்கம் டெய்லி போய் செக் பண்ணிட்டு இருக்காது. அந்த இன்ஜினியர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. எப்படியும் பிளான் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல. எந்த விஷயத்துக்குமே ஒரு பிளான் ஒன்று, ப்ரீ பிளான் ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இவங்க பிளானை மீறி ஒரு கட்டி இருந்திருக்கலாம்ல. 7 இன்ஜினியர் பணியிடை நீக்கம்னா அவங்க மேல தவறு இருக்கு. அங்க ஏதோ தவறு நடந்திருக்கு. இல்லாம அவங்கள பணியிடை நீக்கம் பண்ண முடியாதுல்ல. ஆர்லைனாலேயே முகவரி கேட்பது போல் நடித்து தீ வியாபாரியிடம் 3 பவுன் சங்கிலி பறிப்பு. சிசிடிவியில் ஆள் மாட்டிக்கிட்டு ஃபோட்டோ போட்டிருக்கு. எப்படி நாளைக்கு கேமரால பாருங்க, தூக்கி வச்சு கும்மி இருப்பாங்க. நாளைக்கு கால் ஒடியும். வேலைக்கு போய் சம்பாதிக்கல, ஃபுல்லாக திருட்டு. அவன் டீ விற்று அவனும் கஷ்டப்பட்டு எடுத்து சம்பாதிச்சு. காலையில் எத்தனை மணிக்கு எழும்பி இருப்பான். எழும்பி டீயே விற்று அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுற உலகம். திருமண நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கிய சேலையில் சாயம் ஒரே நாளில் வெளுத்தது. ரூபா 36,500 நஷ்டஈடு வழங்க ஜவுளி கடைக்கு எர்ணாகுளம் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. அது கல்யாணம் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ல. நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கினது மறுநாளே சாயம் போச்சுன்னா அது என்ன செய்யும் பாவம். ஜிபேயில் பணம் அனுப்பி பெண் அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீஸில் சிக்க வைத்த ஒரு விவசாயி. கேரளா விவசாயி லஞ்சம் கேட்டவங்களுக்கு அப்போ நான் ஜிபே வச்சுக்கன்னு அனுப்பியிருக்காரு. ரெண்டாவது அதை கொண்டு ஏதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அது வேற யாரும் வந்து பிடிக்க வேண்டாம். எங்கள்கிட்ட சாட்சி கையிலே இருக்கு. அவர்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி, மேடம் எவ்வளோ மேடம், 2000 மேடம், நான் அனுப்புறேன் மேடம். வந்துச்சா மேடம்? ஓகே, வந்துச்சு. நல்லா இருக்குல்ல அது. சரியான வியாபாரம். ஆன்மீக தலமாக விளங்கும் மருத்துவால் மலையில் அடிப்படை வசதியின்றி பக்தர்கள் கடும் அவதி. ஆனால் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். கேட்டலாம் உண்மையாகவே எவ்வளவு கேரளா டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. அது தயவு செஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொஞ்சம் அதை மேம்படுத்துங்க. மேலே உண்மையிலே ஒரு குடிநீர் வைக்கலாம். ஆமாம், இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம். குடிநீர் வைக்கலாம். குடிநீர் சுத்தமாக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கொண்டு போனாலும் அங்கே பத்த மாட்டேங்குது தண்ணி. அதனால தண்ணிக்கு மட்டும் குடி தண்ணி அங்கே வைக்கலாம். ஒரு பாத்ரூம் கட்டி விடலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துல அப்படிலாம் இருந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? ரொம்ப இயற்கை வளங்கள் இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக பாதுகாக்கலாம். உண்மையாகவே அரசு அதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஆக்கி மேலே போகிறதுக்கும் பைசா வாங்கலாம்ல. ஆனால் அது ஒரு வருமானமா? ஒரு 10 ரூபா டிக்கெட்டை போட்டோமா,
இயற்கையை பாதுகாத்த மாதிரி ஆச்சு. ஆமா. நமக்கு லாரியில வெட்டி கிடத்துறவே நேரம் இல்ல. கணவன்களை தவிக்க விட்டு விட்டு ஒன்றாக இணைந்த தோழிகள். ஆமா, சும்மா வாயாம இவனு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டானுங்க. சோத்தா பொங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் சண்டை போடுவானுங்க. வாங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு 2 தோழிகள். விவசாயத்துக்கு தண்ணி விட்டுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா, விவசாயத்துக்கு மட்டும் தான் விட்டுறாங்க, விவசாயம் அழிக்கிறதுக்கு. மற்றொரு வீடுகளுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அதெல்லாம் இருக்கு. அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும். வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு இல்லை. தமிழக அரசு திட்டவட்ட அறிவிப்பு. 92 ஆண்டு கால வரலாற்றில் 44வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியது. 32,000 கன அடி நீர் திறப்பு. 11 மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. நடுக்கடலில் பிடித்த 8 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். இன்னும் திருத்தலாமே. அருமன் அருகே ஒரு கார்ல ஒரு ரோட்ல நடந்து போற ஒரு பெண்ணை போஸ்ட்ல வச்சு இடிச்சு கொண்டாங்கல்ல, அவன் அந்த பசங்க மேல 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 2 வண்டிக்கு நடுரோட போய் ஒருத்தன் அதுவா இல்ல, இந்த வீடியோ தான். ஆனா இந்த வண்டிக்காரன் இடிச்சுதான் பக்கத்துல பறந்து விழுவான். காரில் மோதி அந்தரத்தில் பறந்து வந்து கால் முறிந்து, அதாவது இடிச்சு இந்த படத்துலாம் பாத்துருக்கீங்களா, அதே மாதிரி ஃப்ரெண்டு தூக்கிட்டு பேக்ல வந்து விழுவான். எத்தனை வீடியோ பார்த்தேன். விழுந்தோன்னே எழுமிட்டான், ஆனா கால் முறியும். நான் ஒருவேளை ஒன்றும் நினைச்சேன், ஆனா அது கால் முறின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்ல இருந்து காரை தாண்டி வந்து விழுறான்ல. கீழடியில கண்டெடுத்த மண்டபத்தில் வச்சு அதை அந்த இதை வச்சு ஃபேஸ் வரைஞ்சிருக்காங்க. நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குல்ல. அந்த கீழடியில் கண்டுபிடிச்ச மண்டபங்கள்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழக முகங்களாம். இந்த மாதிரி அழகா இருக்காங்களா, சூப்பரா இருக்கான். திருச்சியிலிருந்து கோவைக்கு புறப்பட்ட தனியார் மின்சார பஸ் நேற்று அதிகாலை சுமார் 2 மணிக்கு கோவையில் வைத்து தீப்பிடித்து எரிந்தது. விசாரணை சென்ற கோவில் காவலாளி திடீர் சாவு. தனிப்படை போலீசார் 6 பேர் பணியிடை நீக்கம். சுசீந்திரம் அருகே கோர விபத்து. பஸ் மோதி பெயின்று உடல் நசுங்கி சாவு. தந்தைக்கு உருக்கமான தகவலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு விஷம் குடித்து புதுப்பெண் தற்கொலை. 300 பவுன் நகை ரூபாய் 70 லட்சத்தில் கார் வரதட்சணையாக கொடுத்தவருக்கு நேர்ந்த சோகம். கன்னியாகுமரிக்கு வந்த ரயிலில் கழிவறையில் வடமாநில வாலிபர் தற்கொலை. கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கினார். தக்கலை அருகே வாகனம் மோதி பேன்று பலி. கடலில் நீச்சல் அடிப்பதை ரீல்ஸ் எடுத்த வாலிபர் பாறாங்கல்லில் மோதி பலி. கோவை அருகே முயல் வேட்டையின் போது தகராறு. பழங்குடி வாலிபர் சுட்டு கொலை. 4 குண்டுகள் நெஞ்சை துளைத்த பரிதாபம். ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதன் கோயில ரத யாத்திரை நடந்திருக்கு. கூட்டம் நெரிசலில் சிக்கி 3 பேர் செத்து போயிட்டாங்க. வெள்ளமடம் பஸ் நிறுத்தத்தில் ஆண் பிணம். வெள்ளமடத்தில் பூதபாண்டி அருகே தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. திருமணம் ஆகாமல் பிறந்ததால் 2 குழந்தைகள் புதைப்பு. எலும்புகளுடன் போலீஸ் நிலையத்துக்கு வந்த வாலிபர் காதலியுடன் கைது. வாகன சோதனையில் விபத்து. மத்தூர் போலீஸ் 8 பலி. கிரிக்கெட் விளையாடிய போது மைதானத்தில் மயங்கி விழுந்த புதுமாப்பிள்ளை சாவு. கர்ப்பிணி மனைவி கதறல். இப்பதான் ஹார்ட் அட்டாக் எல்லாருக்குமே வருது. அப்படி வருதுன்னு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் குடி சிகரெட்டு இல்லைன்னு நம்மளாம் நல்லது சாப்பிட்டு நினச்சிட்டு இருக்கோம். பீஸா பர்கரு அப்படின்னு கண்டு தின்னு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்து வச்சுருக்கோம். 2வது அதிகமாக உடற்பயிற்சி பண்ணாமல் திடீர்னு பண்ணும்போது கண்டிப்பாக அது உடம்புக்கு ஒத்துக்காது. பாய்.